அடுத்து அமர்நீதி நாயனார் புராணம், அதை நம்ம பார்ப்போம். சிறப்புமிக்க சோழ வளநாட்டில் வளமை குன்றாது விளங்குவது பழையாறை. கரிய வண்டுகள் தேனுண்டு மகிழ்ந்து இசைப்பாடும் இனிய பூம்பொழில்கள் அதனை சூழ்ந்திருக்கும். செழுமணி தேரோடும் திருவீதிகளுடன் கூடியது அத்திருத்தலம், என்றும் அழியாது நின்ற பெருமையுடையது அப்படின்னு சொல்லி பழையாறைங்கிற அந்த ஒரு சோழ வளநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஊரை பத்தி சொல்றாங்க. சிவமணங்கமலும் அந்த பழையாறை என்னும் அத்திருப்பதியில் அவதரித்தார் அமர்நீதியார். இப்ப நம்ம அமர்நீதி நாயனாருடைய புராணம் பார்க்க போறோம். அவர் பழையாறை என்னும் அந்த திருப்பதியில அவர் அவதரிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் வணிகர் குலத்தில் வந்தவர். பொன் முத்து நவரத்தினங்கள் சிறந்த பட்டு பருத்தி ஆடை முதலியவைகளை எந்தெந்த தேயங்களில் சிறப்பாக விளையுமோ அந்தந்த தேயங்களிலிருந்து தருவித்து குவித்து எல்லோரும் எளிதில் பெறுமாறு அவர் வாணிபம் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய தொழில் வாணிபம் செய்யறாரு. எந்த பொருட்கள் அப்படின்னா பொன் முத்து நவரத்தனம் பட்டு பருத்தி ஆடை முதலியவைகளை எந்தெந்த இடத்துல கிடைக்கோ அந்தந்த இடத்துல சிறப்பா விளையுதோ அந்தந்த தேயம்னா இடம், அந்தந்த இடங்கள்ல இருந்து அவர் வரவழைச்சு ஒரு இடத்துல ஹோல்சேலா வச்சு விற்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், குவிச்சு எல்லோரும் எளிதில பெறுமாறு அவர் வாணிபம் செய்து கொண்டு வரார். யாரு? இந்த அமர்நீதி நாயனார். இவர் பிறந்தது பழையாறை அப்படிங்கிற அந்த ஊர், சோழ வளநாட்டுல. சிவபெருமானுடைய திருவடியை அன்றி வேறு ஒன்றையும் சிந்தனை செய்யாதவர். செம்மேனி எம்மானுடைய திருத்தொண்டர்களுக்கு கந்தை துறவிகள் அரைநானுக்கு பதிலாக கட்டும் அந்த கீழாடை கோவணம் முதலியவைகளை அன்புடன் அவர்களது கருத்து அறிந்து தந்து திருவருளால் வந்த செல்வத்தின் பயனை நாடோறும் அடைவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த திருத்தொண்டர்களுக்கு, அப்ப இவங்க எல்லாருமே இந்த தொண்டர்களுக்கு தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வழிபடுறது, அவங்களுக்கு உதவி செய்யறது எல்லாமே பண்றாங்க போல. சோ செம்மேனி எம்மானுடைய திருத்தொண்டர்களுக்கு, சிவபெருமானுடைய தொண்டர்களுக்கு கந்தை துறவிகள் அரைநானுக்கு பதிலாக கட்டக்கூடிய அந்த கீழாடை கோவணம் முதலியவைகளை அன்புடன் அவர்களது கருத்து அறிந்து தந்து திருவருளால் வந்த செல்வத்தினுடைய அந்த பயனை நாள்தோறும் அவர் அடைவார் அப்படின்னு சொல்றாங்க. சோ சிவனை தொழுவதால் சிறப்பண்பும் சிவனடியாருக்கு அறம் செய்வதால் கரப்பண்பும் ஒருங்கே பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவனை தொழுவதனால் நமக்கு சிறப்பண்பும்னா ஈசனை வணங்குதல் அப்படிங்கிறது சொல்றாங்க. சிவனடியாருக்கு அறம் செய்வதால் கரப்பண்பும்னா அந்த அறம் செய்யக்கூடியது, இந்த நம்ம என்ன சொல்றது உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அவருக்கு கிடைக்குது. சோ முக்கட்பரமனுடைய இந்த திருத்தலமாகிய திருநல்லூர் என்னும் பதியில் சென்று எம்பெருமானுடைய திருவிழாவை சேவிப்பார். அப்ப முக்கட்பரமனுடைய இந்த திருத்தலமாகிய திருநல்லூருங்கிற அந்த ஊருக்கு போய் எம்பெருமானுடைய திருவிழாவை அவர் சேவிக்கிறார். உள்ள முருகி ஐந்தெழுத்தை ஓதுவார். சிறப்பாக விழா காலத்திலும் பொதுவாக மற்ற காலத்திலும் அடியார்கள் இருந்து அமுது செய்யும் பொருட்டு திருநல்லூரிலே சிறந்த திருமடம் ஒன்றை புதுக்கினார். அப்ப அந்த திருநல்லூருங்கிற இடத்துல ஒரு மடமும் அவர் நிறுவியிருக்காரு. அதில் நாள்தோறும் அடியவர் அமுது செய்து அந்தி வண்ணனை சிந்தனை செய்வார். அப்ப அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாள்தோறும் அடியவர் அமுதம் அங்க சாப்பாடுலாம் அங்க உண்டாக்கி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த அந்தி வண்ணனை அவர் சிந்தனை செய்வாராம். திருத்தண்டின் காரணமாக சுற்றத்தாருடனும் மனைவி மைந்தருடனும் திருநல்லூரில் குடிபுகுந்து வாழ்வார் ஆயினார். அப்ப இப்ப இங்க ஒரு மடம் ஆல்ரெடி அங்க கட்டியிருக்காரு. அங்க உள்ள அந்த அடியார்களுக்கு எல்லாம் அவர் சாப்பாடு போடுறது அதெல்லாம் பண்ணி அங்க இறைவனை சிந்திச்சுக்கிட்டு அங்க ஒரு குடும்பமாவே அங்க போய் இருக்கிறாரு. மனைவி மைந்தருடன் திருநல்லூரில் குடிபுகுந்து வாழ்வார் ஆயினார். திருநல்லூர் மேவிய சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டும் திருவிழாவை சேவித்து கொண்டும் அடியாருக்கு அன்னதானம் செய்து கொண்டும் அமர்நீதியார் திருநெறியில் நின்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ கோவண பெருமையையும் அமர்நீதியாருடைய அன்பின் அருமையையும் உலகத்தினருக்கு காட்டி அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று கருணையும் கடவுள் திருவுளம் கொண்டார். அப்ப இப்ப சிவபெருமான என்ன நினைச்சாரு, இந்த அடியார்களுக்கு எல்லாம் இவர் எல்லாம் கொடுக்குறாரு இல்லையா, தொண்டர்களுக்கு கந்த அரஞான பலக கட்டக்கூடிய கீழாட கோவணம் இது எல்லாத்தையும் அன்போட அடியார்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து அவர் எப்பவுமே வழிபட்டு வர்றாரு இல்லையா, அந்த விஷயத்த இந்த உலகத்துக்கு காட்டணும், அமர்நீதியாருடைய அன்பின் அந்த அருமையையும் கோவண பெருமையையும் உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் திருவுளம் கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இறையவர் மறையவர் குலத்தில் வந்த ஒரு பிரம்மச்சாரி வடிவம் தாங்கி வருகின்றார்.
இப்ப சிவபெருமான் மறைவர் குலத்தில் வந்த ஒரு பிரம்மச்சாரி வடிவத்துல ஒரு வாராரு. ஓகேங்களா? அப்ப அழகிய சிகை, 3 வரி வடிவுடன் திருநீரு, உலராத பச்சை தர்ப்பையால் செய்த பவித்திரம், முப்புரி நூல், முஞ்சி புல்லால் முறுக்கிய அரைநான், வெண்மையான கோவணம், அறிவு கதிர் வீசும் திருமுகம், கருணை பொழியும் கண்கள், சிவந்த திருமேனி, அமைதியான தோற்றம் ஆகிய இத்தகைய கோலங்களை கொண்டு மறைமுடியிலும் அடியவர் உள்ளத்திலும் நீங்காத திருவடி நிலம் செய் தவத்தால் மண்ணில் பட நடந்து வருகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் இப்போ ஒரு பிரம்மச்சாரி வடிவத்துல வாராரு. அவருடைய அந்த தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது என்ன சொல்றாங்க? திருவடி நிலம் செய் தவத்தால் மண்ணில் பட அவர் நடந்து வராரு. இது கோவணங்களும் திருநீற்று பையும் தருப்பையும் முடிந்த தண்டினை ஏந்தி கண்டவர் மனம் உருகுமாறு மிக்க வனப்புடன் வந்த அத்திருவாளரை அமர்நீதியார் கண்டார். அப்ப கோவணங்களும் திருநீற்று பையும் தற்பையும் முடிந்த ஒரு தண்டினை ஏந்தி கொண்டு அவர் வாரத இவர் அமர்நீதியார் பார்த்துட்டாரு. அகமும் முகமும் மலர்ந்தார். விரைந்து எதிரோடி அடிமலர் மீது முடியுற பணிந்தார். திருமடத்தில் கொண்டு வந்து பீடத்தின் மீது இருத்தி வழிபட்டார். இதுகாரும் இது போன்ற திருக்கோலத்தினையும் காட்சியையும் உடையவரை அடியேன் வரப்பெற்றேன் இல்லை. அடியேன் அடிமையேன் செய்த மாதவ பயனாக தேவரீரை இன்று வரப்பெற்றேன் என்றார். அப்போ அவரு சொல்றாரு, நம்ம பண்ண பெரிய மாதவம் பயனாலதான் இப்படி உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்முடைய அமர்நீதி நாயனார் சொல்றாங்க. கண்ணுதல் கறந்த அண்ணல், அன்பனே, உன்னுடைய வல்லன்மை எங்கும் பாராட்ட பெறுகின்றது. அடியாருக்கு நிரம்பிய அன்னம் அளித்து கந்தை கீழ் உடை அழகிய வெண்மையான கோவணம் முதலியன தருகின்றாய் என்று கேள்வியிட்டோம். ஆதலின் உன்னை காணும் பொருட்டு வந்தோம் என்று அருளி செய்தார். இப்ப சிவபெருமான் பிரம்மச்சாரி வடிவத்துல வந்திருக்காரு. அவருடைய தோற்றம் சொன்னாங்க. அந்த அமர்நீதியார் அதை பார்த்து அவரை ஒரு திருமடத்துல கொண்டு பீடத்தின் மேல இருக்க வச்சு அவரை வழிபடுறாங்க. வழிபட்டுட்டு இது அடியேன் செய்த தவம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இறைவன் என்ன சொல்றாரு? இந்த பிரம்மச்சாரி வடிவத்துல இறைவன் என்ன சொல்றாரு? அன்பனே, உன்னுடைய வல்லன்மை எங்கும் பாராட்ட பெறுகின்றது. அடியாருக்கு நீ இதெல்லாம் கொடுத்து நீ அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு ரொம்ப அழகா வழிபட்டு வர, அதனால உன்னை நான் பார்க்கணும்னு வந்தம்பா அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அமர்நீதியார், சுவாமி, இத்திருமடத்தில் நல்ல தவமுடைய அந்தணர்கள் அமுது செய்வதற்கு ஏற்றவாறு வேதியர்கள் தூய்மையாக உணவு தயாரிப்பதும் உண்டு. அப்ப பாருங்க, நல்ல தவமுடைய அந்தணர்கள் அமுது செய்வதற்கு ஏற்றவாறு வேதியர்கள் தூய்மையாக உணவு தயாரிப்பது உண்டு அப்படின்னு. ஏன்னா நல்ல எண்ணத்தோட நம்ம சமைக்கும் போதுதான் அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்களும் மற்றவங்களுக்கு வரும் இல்லையா? அந்த இதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல தவமுடைய அந்தணர்கள் அமுது செய்வதற்கு ஏற்றவாறு அந்த வேதியர்கள் தூய்மையாக உணவு தயாரிப்பதும் உண்டு. ஆதலின் தேவரீர் இன்று இவ்விடத்தில் அமுது செய்து அருள வேண்டும். அதனால நீங்க தயவு செய்து இங்க இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வணங்கிய அன்பரது வேண்டுகோளுக்கு மறையவர் இணங்கினார். உன்னை சரி சொல்லிட்டாரு. அன்பனே, அவ்வண்ணமே ஆகுக. நான் சென்று காவிரி நீர் மூழ்கி வருவேன். ஒருவேளை மழை வந்து விட்டால் கோவணம் நனைந்து விடும். இதனை நீ காப்பாற்றி வைத்து கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கோவணத்தினுடைய பெருமை உனக்கு நன்றாக தெரிந்தது தானே. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதனை அலட்சியம் செய்யாமல் மிகவும் காமல் உள்ள இடத்தில் வைத்திருந்து நான் வந்தவுடன் தருவாய் என்று கூறி தண்டில் முடிந்திருந்த 2இல் ஒரு கோவணத்தை அவிழ்த்து கொடுத்து அருளினார். அப்ப 2 கோவணம் கொண்டாந்து இருக்கிறாரு. ஒண்ணு கட்டியிருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? சாப்பிட சொன்னோன்னா சரி, நான் அங்க போய் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு, காவிரி நீர்ல போய் நான் அங்க மூழ்கி குளிச்சுட்டு வரேன். நீ இந்த ஒரு கோமணத்தை மட்டும் நீ பத்திரமா வச்சிரி, நீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லிட்டு போறார். எம்பெருமான் தந்த கோவணத்தை குற்றமில்லா அன்பர் வாங்கி கொண்டு, சுவாமி விரைவில் நீராடி வாருங்கள் என்றார். கங்கை நதியை தலைமிசை வைத்த சங்கரர் காவிரி புனலாடும் பொருட்டு சென்றார். அமர்நீதியார் கோவணத்தை தாம் அடியாருக்கு தரும் பொருட்டு வைத்திருந்த கோவணம், ஆடை முதலியவைகளுடன் வைக்காமல் வேறு ஒரு தனி இடத்தில் சேமித்து வைத்தார். ஏன்னா இவர் பத்திரமா வச்சிருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கோவணத்தினுடைய பெருமை இவருக்கு தெரியும். ஸோ அதை பார்த்தோன்னே என்ன பண்ணாரு? நார்மலா மற்ற அடியார்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல வைக்காம வேற ஒரு இடத்துல இந்த கோமணத்தை பத்திரமா வச்சிருக்கிறாரு. ஒரு தனி இடத்துல அவர் சேமித்து வச்சிருக்காரு.
மறையவராக வந்த மணிகண்டர் கோவணத்தை மறைத்து விட்டார். இப்ப சிவபெருமான் அதை மறைச்சிட்டாரு. சோ நீலோர் பல மலர்கள் விளங்குகின்ற காவிரியில் தான் நீராடினாரோ, சென்னி மீது புனைந்த கங்கை நீரில் தான் தோய்ந்தனரோ அறியோம். மலையில் நனைந்து வந்தார். அறுசுவை உண்டிகளையும் ஆயத்தம் புரிவித்து அமர்நீதியார் எதிர் சென்று வணங்கி வரவேற்றார். கங்கையை தலையில அவர் வச்சிருக்காரு, இவரு போய் காவிரியில என்ன நீராடினாரோ அப்படிலாம் கேட்காங்க அவரை சிவபெருமானு. கேட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மலையில நனைஞ்சுக்கிட்டே வராரு அவரு. வந்தோடனே இவரு அரிசுவை உணவுகள்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்ப சாப்பிட்றதுக்கு ஆயத்தம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அமர் நீதியார் எதிர் நின்று வணங்கி வரவேற்கிறார். அமர்நாத் நீதியாருடைய அன்பு என்னும் தூய நீரில் மூழ்கும் பொருட்டு எம்பிரான் அன்பரை நோக்கி, வணிகர் குல வள்ளலே, மழையினால் நனைந்து விட்டோம். தண்டின் மீதுள்ள கோவணமும் நனைந்து விட்டது. ஈரத்தை மாற்றும் பொருட்டு முன்னர் நாம் உன்பால் தந்த அந்த கோவணத்தை கொண்டு வா என்று அருளினார். இப்ப அவரு சொல்றாரு, ஐயோ நான் மலையில் நனைஞ்சிட்டேன், உன்கிட்ட கொடுத்தேன் இல்லையா, அந்த கோவணத்தை கொண்டு வாப்பா, நான் எனக்கு வேணும்னு இவர் கேட்கிறாரு. ஐயர் செய்த கைத்தவத்தை அறியாத அமர்நீதி நாயனார் விரைந்து உள்ளே சென்று கோவணத்தை வைத்த இடத்தை அவர் நோக்கினார். கோவணம் இல்லை. வேறு இடங்களிலும் தேடினார், எங்கும் காணவில்லை. திகைத்தார். இங்கும் அங்குமாக ஓடினார். மனம் வாடினார். சந்தேகமில்லாமல் கோவணம் தவறிவிட்டது என்று கருதினார். இப்ப இவர் தான் ஒழிச்சு வச்சுட்டாரு சிவபெருமானு. இப்ப இவருக்கு அது தெரியாம இவர் போய் எல்லா இடத்துலயும் தேடுதாரு, ஓடுதாரு, ஆடுதாரு. ஐயோ அங்க காணோன்னு ரொம்ப தவிச்சு போனார். சோ தேவா கருணாநிதி, உமது அடியாருக்கு கோவணமும் ஆடையும் தருவதையே நீதியாக கொண்டிருந்த அடியேனுக்கு இப்பெரிய இடர் வந்து விட்டதே, என் செய்வேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஏன்னா அவர் பார்த்து அங்க காணோன்னு சொன்னோன்னு, உன்னுடைய அடியாருக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட இந்த ஒரு இடர் எனக்கு இப்ப வந்துட்டே அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அடியார் பலகாலம் சிறந்தது என்று சொல்லி தந்த அந்த கோவணத்தை காணவில்லையே, அந்தோ அவருக்கு நான் என்ன சொல்வது? பெரும் பாவத்திற்கு ஆளானேனே. தேவரீர் புரியும் சோதனையோ, தமியேன் முன்னை பிறப்பில் செய்த வினையின் வாதனையோ இன்னதென்று அறியேனே, கருணையும் கடலே என்று பல பல எண்ணி பரமனை சிந்திப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவர் அங்க தேடுதான் இங்க தேடுதார், ஒரு இடத்துலயும் காணோம். அப்ப என்னடா இப்படி ஆயிப்போச்சு, இது ஏன் செஞ்சு வினையனுடைய வாதனையா என்னன்னு தெரியலையே ஐயா அப்படின்னு அவரு பரமனை சிந்திக்கிறாரு. அவருடைய உள்ளம் காற்றினும் வேகமாக சுழன்றது. வேதியருடைய தொடக்கில் அகப்பட்டு கொண்ட அவர் மனைவியாரையும் மற்ற உறவினரையும் கோவணத்தை கண்டீர்களோ என்று உசாவினார். இப்போ ஒருத்தட்டியே நம்ம ஒண்ணு காணோம்னா, நீ பாத்தியான்னு கேட்கிற மாதிரி தன்னுடைய மனைவியிட்டையும் மற்ற உறவினர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறாரு. கோவணத்தை கண்டீர்களோ என்று உசாவினார். நாங்கள் கண்டோம் இல்லை என்று கூறி அவர்களும் வருந்தினார்கள். மறையவர் ஈரத்துடன் நிற்கின்றாரே என்ற கவலையுடன் வேறு ஒரு சிறந்த கோவணத்தை எடுத்து கொண்டு வந்தார். மலையில நனைஞ்சிட்டு நிக்காரு, இங்க தேடினா காணோம். ஐயோ இவர் வேற மலையில் நனைஞ்சிட்டு நிக்காருன்னு வேற ஒரு கோவணத்தை எடுத்துக்கிட்டு வாராரு. பெருமானே, தேவரீ தந்த அந்த கோவணத்தை காப்பான இடத்தில் வைத்தேன். அது எவ்வண்ணமோ காணப்படவில்லை. அதனை வேறு இடத்தில் ஒளித்து வைப்பாரும் இல்லை. அது எவ்வாறு மறைந்ததோ அறியேன். பெரிய அதிசயமாக இருக்கின்றது. என்னை மன்னிக்க வேண்டும். வேறு ஒரு நல்ல கோவணம் கொண்டு இருக்கிறேன், இதோ பாரும். இது கிழித்த கோவணம் அன்று, தனியாக நெய்தது. ஈர கோவணத்தை களைந்து விட்டு இதனை உடுத்திக் கொள்ளும்படி அடியேனுடைய பிழையை பொறுத்தருடும் என்றார். அங்க பாருங்க, இதுக்கு பதிலா நான் அழகான வேற ஒரு கோவணத்தை கொண்டு வந்திருக்கேன். நீ அது கிழிஞ்ச கோவணம் கிடையாது, தனிஞ்சா அது நெய்தது. அதனால இந்த ஈர கோவணத்தை களைஞ்சிட்டு தயவுசெய்து இதை உடுத்தி என் பிழையை நீங்க பொறுக்கணும்னு நம்முடைய அமர்நீதி நாயனார் சொல்றாரு. திரிபுரம் எரித்து எரிபுரை மேனியர் வெகுண்டார், எரி துள்ளினார் போல் சீறினார். நன்று நன்று, உனது தன்மை மிகவும் நன்று. உன்னிடம் கோவணம் தந்து நீண்ட நாள் கழியவும் இல்லை, இன்று தந்தது. ஏன்னா நான் இப்பதானே கொடுத்துட்டு போனேன், ரொம்ப நாளும் ஆகல, நேரமும் ஆகல. நல்ல கோவணம் தருவதாக இத்தனை நாட்களாக நீ நடித்தது எனது கோவணத்தை கவர்தல் பொருட்டு போலும். ஏன்னா அடியார்களுக்கு இதெல்லாம் செய்தாருன்னு கேள்விப்பட்டுத்தானே வந்திருக்கிறாரு. அப்போ என்னுடைய கோவணத்தை நீ கவர்தல் பொருட்டுதான் நீ இந்த மாதிரிலாம் கொடுக்கலன்னு நடிச்சிருக்க அப்படின்லாம் சொல்றாரு சிவபெருமான். உனது வியாபாரம் அழகாக இருக்கின்றது என்று கடிந்து உரைத்தார். மறையவருடைய சினத்தினை கண்ட அமர்நீதியார் மிகவும் அஞ்சினார். பொறி கலங்கினார். உடல் நடுங்கியது. முகம் புலர்ந்தது. அடிமலர் மீது விழுந்து, அடிகளே, இப்பெரும் பிழை அறிந்து செய்தேன் இல்லை, மன்னித்து அருள்வீர். தாங்கள் எந்த வகையாக கட்டளையிட்டாலும் அந்த வகையில் அடியேன் அடங்கி அப்பணியை செய்வேன். அக்கோவணத்திற்கு பதிலாக நல்ல பட்டாடைகள், நவமணிகள் முதலியன பற்பல ஏற்றுக்கொண்டு அருள் புரிவீர் என்று பன்முறை பணித்தார்.
இப்ப இப்படிலாம் அவரு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு. அப்ப அந்தால அவர் வந்து சொல்றாரு, பெரும் பிழை அறிந்து நான் செய்யல, ஏதோ வச்ச இடத்துல காணோம், நான் என்ன பண்றது அப்படின்னு அவர் கேட்டுட்டு, இதுக்கு பதிலா நான் வந்து நிறைய பட்டாடை நவமணிகள்லாம் நான் தரேன், அதை ஏத்துக்கிட்டு நீங்க எப்ப என்ன வந்து இதை வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சோ மணிகண்டர் சினந்தணிந்தவர் போலாகி, அன்பா நீ தரும் மணியும் பொன்னும் பிரம்மச்சாரியாகி எனக்கு எதன் பொருட்டு, அவைகளால் எனக்கு ஒரு பயனும் இல்லை, கோவணத்திற்கு நேர் கோவணம் தந்தால் போதும் என்று கூறி அருளினார். ஏன்னா அவரு பிரம்மச்சாரியா வந்திருக்காரு, அவருக்கு பொண்ணு கொடுத்தாருன்னா மணியை கொடுத்த எல்லாம் அவருக்கு ஒன்றுதான் இல்லையா, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என் கோவணத்தை கொடுந்தா அவர் கேட்கிறாரு. சோ அதனை கேட்ட வணிகர் திலகர் மகிழ்ந்தார். சுவாமி, மறைந்த கோவணத்திற்கு நேராக பட்டு பீதாம்பரங்களை பெறுவதற்கு இசைந்தீர் இல்லை, கோவணம் தரும் வகை யாது உத்தரவு செய்யும். சரி, நான் இப்போ பட்டு இந்த நவமணிகள் எல்லாத்தையும் தரேங்கன்னா அதுக்கும் ஒத்துக்கிட மாட்டேங்கிங்க, இப்ப கோவணத்தை நான் திரும்பி எப்படி தருவேன், அதுக்கு என்ன வகை நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாரு அமர்நீதி. அமர்நீதியே, நான் முடித்த கோவணம் இன்றி உன் கையில் கொடுத்த கோவணத்திற்கு சமானமான கோவணம் இது, இதற்கு எடையாக நிறுத்து தந்தால் போதும் என்று கூறி தண்டினில் கட்டியிருந்த கோவணத்தை அவிழ்த்தார். என்ன சொல்றாங்க அடுத்த இவர் என்ன சொல்றாரு, அமர்நீதியே, நான் முடித்த கோவணம் இன்றி உன் கையில் கொடுத்த கோவணத்துக்கு சமமான கோவணம் இது, இதுக்கு இடையா நீ வந்து நிறுத்து தந்தா எனக்கு போதும்னு இவர் சொல்றாரு. ஓகேங்களா. அமர்நீதியார் சாலவும் நன்று என்று உள்ளம் உவந்தார். ஒரு துளையை நாட்டினார். பூவனர் தந்த அந்த கோவணத்தை ஒரு தட்டினில் இட்டார். இப்ப தராசுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு தட்டுல இந்த கோவணத்தை வைக்கிறாங்க. மற்றொரு தட்டிலே தம்மிடம் நெய்து அழகாக இருந்த அந்த கோவணத்தை அவர் வைக்கிறாரு. ஆனா நிறை நேர்படவில்லை, அது வந்து அந்த பேலன்ஸ் இல்ல, ஆகல அந்த தராசு. இறையவர் கோவணமிட்ட தட்டு தாழ்ந்தது, மற்ற தட்டு உயர்ந்தது. அமர்நீதியார் அடியாருக்கு அளிக்குமாறு வைத்திருந்த கோவணங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தட்டினில் இட்டார். இப்ப இதுக்கு மேல அவரு கோவணத்தை கேட்டனால இவரு ஒவ்வொரு கோவணத்தையா வந்து அடியார்களுக்குன்னு வச்சது எல்லாத்தையும் தூக்கி அந்த தட்டுல வைக்க 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 அது உயர்ந்துகிட்டே இருக்கு. சிவபெருமான் கொடுத்த அந்த கோவணம் தாழ்ந்து இருக்குது. அத்தட்டு உயர்ந்து கொண்டே இருந்தது. அது கொண்டு அவர் அதிசயித்தார். இது உலகில் எங்கும் இல்லாத மாயை, இக்கோவணத்தின் பெருமைதான் என்னை, எத்தனை கோவணம் இட்டாலும் நேராகவில்லையே என்று உள்ளம் மருண்டார். வெண்மையான ஆடைகள், பட்டாடைகள், சிறந்த பீதாம்பரங்கள் எண்ணில்லாதன இட்டார். எண்ணிக்கையே இல்லை, அந்த அளவுக்கு அவர் இட்டுட்டே இருக்கிறாரு. நாயனாரது தட்டு மேற்பட அவருடைய அன்பு நிறைந்த தட்டுக்கு இறைவருடைய தட்டு தாழ்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வந்து அவர் வைக்க 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 அவருடைய அந்த அன்புக்கு இறைவனுடைய தட்டு தாழ்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க, தாழ்ந்து கொண்டே வந்தது. அமர்நீதியார் அது கண்டு அஞ்சினார். என்ன அதிசயம், கணக்கில்லாத ஆடைகளையும் பட்டு பீதாம்பரங்களையும் இட்டும் துளை நேர்படவில்லையே என்று அவர் திகைத்தார். மறையவரை வணங்கி, எம்பெருமானை, ஆடை பட்டு முதலியன இடவும் துளை சமமாகவில்லை, ஆதலினால் பொன் மணி முதலியவைகளை இடுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். இப்ப அவர்கிட்ட இருக்கிற கோமணம் துணி எல்லாம் வச்சு அது வந்து சமம் ஆகல. அப்ப இப்ப என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணு மணி நவரத்தினம் இதெல்லாம் தூக்கி நான் வைக்கிறேன், எனக்கு அனுமதி தரணும்னு கேட்கிறாங்க என்று விண்ணப்பம் புரிந்தார். வேதியர், இனி நாம் வேறு, அவர் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு சிவபெருமான். சோ வணிகர் திலகராகிய வள்ளல் நல்ல பொன்னும் வெள்ளியும் நவ மணி திரளும் வேறு பல உலோகங்களும் மத்திய பொருட்கள் எல்லாவற்றையும் துளையில் இட்டார். அப்போதும் துளை தாழாது மேலெழுந்தது. உலகினர் அது கண்டு வியப்புற்றனர். அவற்ற இருக்க எல்லாம் பொண்ணும் மணி எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு, இப்பவும் அது சமப்படல. சோ புவனம் எல்லாம் ஒருங்கு கூடினும் இறைவனுடைய கோவணத்தட்டுக்கு நிகராகாதது கண்ட அடியவர் அந்தனரை தொழுது, சுவாமி, அடியனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் துளையில் இடப்பட்டன, இனி வேறு பொருள் யாதும் இல்லை, அடியேனும் அடியனுடைய மனைவியும் மகனும் துளையில் ஏறுவதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார். அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் தூக்கி வச்சாச்சு, அப்பவும் அது சமப்படலை. மீதி இருக்கிறது ஏன்ட்ட நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் தான், அதை நாங்க வந்து இந்த தட்டு இந்த துளையில ஏறதுக்கு நீங்க அனுமதி தாங்கன்னு கேட்கிறாரு. தேவர் அவரை பிறவி பெருங்கடலில் நின்றும் கரையேற்றும் பொருட்டு துளையில் ஏறி இசைந்து அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிறவி பெருங்கடல் கரையேற்றதுக்காக இவர் வந்து இந்த தட்டுல நீங்க ஏறுங்கன்ட்டாரு. சோ அமர்நீதியார் மனம் மகிழ்ந்து சென்னியால் வணங்கி கற்பின் மிக்க மனைவியுடனும் மைந்தருடனும் ஒப்பற்ற அத்துளையை வளமாக வந்து, இதுகாரும் அடியேன் செய்த அன்பினில் இறைவரது திருநீற்று நெறியிலே
அடிமை திறம் ஒரு சிறிதும் தவறாதிருந்தது உண்மையானெனில் இத்துளை நேர் நிற்குமாக என்று கூறி திருநல்லூர் மேவிய தேவதேவரை தொழுது பஞ்சாக்கரத்தை ஓதி தட்டின் மீது மனைவி மைந்தருடன் ஏறினார். அந்தால இவர் என்ன இப்போ ஏற போதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு வார்த்தையை என்ன சொல்றாரு, இது வேற நான் திருநீற்று அந்த நெறியிலே அடிமைத்தரம் அந்த அடிமைகள் அந்த சிவன் அடியார்கள்லாம் அவர் நல்ல வழிபாடு செஞ்சு எல்லா உதவியும் பண்ணி அந்த மாதிரிதான் இருந்திருக்கிறார், அன்பு செஞ்சிருக்காரு இல்லையா. அப்ப இதுகாரும் அடியேன் செய்த அன்பினில் இறைவரது திருநீற்று நெறியிலே அடிமைத்திறம் ஒரு சிறிதும் தவறாதிருந்தது உண்மை அப்படின்னா இந்த தொலை நேர் நிற்குமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தேவதேவரை தொழுதுட்டு பஞ்சாக்கரத்தை ஓதிட்டு மனைவி மைந்தரோட அந்த துளையில அவரு ஏறிட்டார். சரி, அளவற்ற அன்புடன் அமர்நீதியார் துளையில் ஏறுதலும் புவனத்தவர் கோவணமும் அமர்நீதியாரது குறைவிலா அடிமை தொண்டும் ஒப்புடையன. இப்ப அந்த இடத்துல சமப்பட்டுட்டு ஒப்புடையன ஆதலால் துளையின் இரு தட்டுகளும் நேர் நின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவற்ற அன்புடன் அமர்நீதியார் துளையில் அது ஏறுதலும் புவனத்தவர் கோவணமும் அமர்நீதியாரது குறைவில்லா அந்த அடிமை தொண்டும் ஒப்புடையது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் ஈக்குவல்ங்காங்க. சோ துளையினுடைய இரு தட்டுகளும் அது நேர் நின்றது. மதிமிகுந்த தொண்டருடைய பெருமையை கண்டு எல்லோரும் துதி புரிந்தனர், அதிசயமுற்றனர், அஞ்சலி செய்தனர். அமரர் புதிய பூமலை பொழிந்தனர். அப்பூமலையில் மறைந்த இறையவர் விடையின் மீது உமையம்மையாருடன் அவர் காட்சி தந்து அருளினார். முக்கண் மூர்த்தியை கண்ட அமர்நீதியார் தொழுது துடித்து எல்லையில்லாத இன்பம் எய்தினார். ஆளுடைய ஐயர் அமர்நீதியாரையும் மனைவியாரையும் மைந்தனையும் அழிவில்லாத சிவபதம் வருமாறு அருள் புரிந்தார். தலைவருடைய கருணையால் துளையே விமானமாகி மேற்செல்ல அமர்நீதியார் மனைவி மைந்தருடன் சிவபுரன் சேர்ந்தார். சிவானந்த பெருவாழ்வு பெற்றனர் அப்படின்னு இத சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அடுத்து அதனுடைய விளக்கமாக சில விஷயங்கள் சொல்றாங்க. அமர்நீதி நாயனார் வரலாறு கோவணத்தின் பெருமையை இனிது காட்டுகின்றது. அப்ப என்ன சொல்றாங்க, அமர்தல் பிளஸ் விரும்புதல் அப்படின்னு அதை சொல்றாங்க. நீதி இவரை விரும்பி இவர் பால் தங்கியபடியால் இப்பெருந்தகை அமர் நீதி என பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. நீதி இவரை விரும்பி இவர் பால் தங்கியபடியால் இப்பெருந்தகை அமர் நீதி என பெற்றார் என்ற அந்த திருவாக்கின்படி அவர் எப்போதும் சிவபெருமானது திருவடியே சிந்தை செய்யும் திருவுடையார் அப்படின்னு சொல்றாங்க. சோ வணிகர் குலத்திற்கு ஏற்றவாறு வாணிபம் செய்து வந்தார். விவசாயமும் வியாபாரமும் உலகிற்கு இரு கண்கள் போன்றவை. விவசாயமும் வியாபாரமும் உலகிற்கு இரு கண்கள் போன்றவை. பல பல தேசத்து பொருட்களை நிரம்ப வருவித்து ஒரு புறத்தில் கூட்டி குறைந்த ஊதியத்திற்கு விற்று உண்மைக்கு ஒரு சிறிதும் மாறுபாடின்றி செய்யும் அந்த வாணிபத்தால் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் உபகாரமும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்ச தொழில பத்தி சொல்றாங்க. சோ அமர்நீதியார் இத்தகைய பலருக்கும் பயனுடைய வியாபாரம் புரிந்து அதனால் நிரம்பவும் அறத்தின் வழி பொருள் ஈட்டினார். அப்பொருளின் பயன் அறம் புரிதலே யாதலின் அடியாருக்கு அன்னமும் ஆடையும் கோவணமும் தந்து ஈர்த்துவக்கும் இன்பத்தை அவர் அனுபவித்து வந்தார். பழையாறிலே தோன்றிய இவர் இறைவருடைய நல்விழாவை சேவிக்கும் பொருட்டு திருநல்லூரிலே குடியேறினார் என ஆளுடைய நம்பிய பிள்ளையார் அவர் அருளி செய்து இருக்கின்றார். அந்த இரண்டையும் இவர் கடைபிடித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ திருநல்லூரில் எழுந்தருளிய அந்த தேவதேவருடைய திருவிழாவை சேவித்துக் கொண்டும் அங்கு திருமடம் புதுக்கி அடியாருக்கு அன்னமும் ஆடையும் கோவணமும் வழங்கி கொண்டும் அவர் தொண்டு புரிந்தார். செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல் என்றபடி சுற்றத்தினருடன் திருநல்லூர் சேர்ந்தார் என்ற குறிப்பும் இங்கு சிந்தனைக்கு உரியது. கோவணத்தின் பெருமையையும் அன்பரது அன்பின் பெருமையையும் உலகிற்கு காட்டும் பொருட்டு இறைவர் மறையவர் வடிவாய் அவர் வந்தருளினார். ஆண்டவனை காண அனைவரும் செல்லுதல் இயல்பு, ஆனால் அடியவரை காண அவர் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சைவ சித்தாந்தத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அடியவருக்கு அவர் நெய்யில அவரு மாஸ்டர் தயிர்ல நெய் போல இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இதை சொல்றாங்க. சோ ஆண்டவனை காண நாம எல்லாரும் போறோம், ஆனா அடியவரை காண அவராவே வந்தாரு அப்படின்னு சிவபெருமான சொல்றாங்க. அப்புறம் அமர்நீதியார் தமது திருமடத்தில் அந்தனர் உண்பதற்கு என்று தனித்தனி சமையலும் அந்தணர்களை கொண்டு புரிவித்தனர் என்ற குறிப்பும் இங்கு காணப்படுகிறது. ஏன்னா தூய்மையாக அந்த சாப்பாடுலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உண்டாக்கணும் இல்லையா. அதுக்காக அந்த அந்தணர்களை
நியமிச்சு அந்த சமையல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவரை ஆட்கொள்ள வந்த அண்ணல் 2 கோவணங்களை தண்டினில் முடித்து வந்தார். ஒன்றை இவர்பால் தரவும் மற்றொன்றை பின்னர் துளையில் நிறுத்து ஆட்கொள்ளும் பொருட்டும் என்று உணர்க. சோ கங்கையை முடித்த கடவுள் காவிரியாடச் சென்றார். அதனால் காவிரியின் பெருமை நமக்கு நன்கு விளங்குகின்றது. சென்றவர் வானநீர் மழை பொழிவித்து அதில் நனைந்து வந்தார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க இல்லையா அது. சோ மழையில் நனைந்தால் மீண்டும் குளிக்க வேண்டும். திருக்கோயில்களில் எழுந்தருள்ள மூர்த்தி மழையில் நனைந்து விட்டால் பிராயச்சித்த அபிஷேகம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மழையில நனைஞ்சான்னா மீண்டும் குளிக்கணுமா. திருக்கோயில்களில் எழுந்தருள்ள இந்த மூர்த்தி மழையில நனைஞ்சிட்டாங்கன்னா திரும்ப அந்த பிராயச்சித்த அபிஷேகம் திரும்ப பண்ணுவாங்களாம். சோ இங்கே இறைவர் மலையில் நனைந்து வந்தார். அதனால் மேலவும் நீராட வேண்டும். எந்த நீரில் ஆடுவது? தூய தண்ணீரில் அன்றோ ஆட வேண்டும். தொண்டர் அன்பனும் தூய நீராடுதல் வேண்டி வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ உண்மையான சிவபெருமானே மலையில நனைஞ்சிட்டு வந்தார்னா அவரு அடுத்து போய் எதுல போய் நீராடணும்? அந்த தொண்டருடைய அன்பனும் தூய நீராடுதல் வேண்டி அவர் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன அழகு! தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் திருவாக்கின் அருமைதான் என்னை உண்ணுந்தொரும் உள்ளத்தை உருக்குகின்றது. வள்ளல் பெறான் உள்ளங்கவர் கல்வராதலின் இங்கு கோவணத்தை கறந்து கோவண கல்வர் ஆயினார் அப்படின்னு சிவபெருமானம் சொல்றாங்க. சோ கோவணம் மறைந்து விடவும் அமர்நீதியார் மிக மிக நடுங்கி குற்றம் பொறுக்க வேண்டும் என்கின்றார். துளையினால் பொருள்களை நிறுத்து வாணிமம் புரிந்தார் ஆதலையும் அத்துளையை கொண்டே சிவப்பதம் சேர்க்க விரும்பினார் விமலர். எப்படி பாருங்க, ஏன்னா அவரு வாணிமம் செய்யறவரு, அவரு அந்த துளையை அந்த தராசு வச்சுதான் அவருடைய தொழில் இல்லையா. அந்த துளையை கொண்டே அவரு சிவப்பதத்தை சேர்க்க வச்சிருக்காரு இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. சோ துளையை நாட்டு வித்தார். ஒரு தட்டில் கோவணத்தை இட்டார், மற்றொரு தட்டில் அமர்நீதியார் திருமணையில் உள்ள கோவணங்கள் ஆடைகள் பொன்மணிகள் எல்லாவற்றையும் தட்டிலிட்டும் ஏற்பெறவில்லை. இறையவர் தட்டு கீழும் அடியவர் தட்டு மேலுமாக இருந்தது. அடியவர் அன்புக்கு ஆண்டவர் அருள் தாளும். அடியவர் அன்புக்கு ஆண்டவர் அருள் தாளும். அன்பு மேலிட மேலிட அருள் தாழ்ந்து கொண்டே செல்லும். இதனை இறைவர் இதன் மூலம் அறிவிக்கின்ற அழகும் சேக்கிழாரடிகள் கூறும் அந்த சொற்றிடமும் மிக மிக அழகாக அமைந்துள்ளது. இறைவனுடைய கோவணத்திற்கு நவமணிகளும் பட்டாடைகளும் நிகராகவில்லை. இறைவனுடைய கோவணத்திற்கு நவமணிகளும் பட்டாடைகளும் அங்க நிகராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ சிவபெருமானுக்கு வேதமே கோவணம், கோவணத்திற்கு கலை நூல்களே நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கலை நூல்கள் தான் அந்த கோவணத்தில் உள்ள நூலு. சிவபெருமானுக்கு வேதம் தான் கோவணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனுடைய பெருமையை யாரோ அறிய வல்லார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் அடிகள் சொல்றாங்க. சோ தன்னுடைய உடைமையெல்லாம் துறந்த அமர்நீதியார் முடிவில் தன்னுடைய மனைவி மக்களையும் தன்னையுமே துறந்தார். மனைவி மைந்தருடன் தானே அவர் துளையில் ஏறினார். இதனை அப்பமூர்த்திகள் கூறுமாறு காண்கன்னு சொல்லி அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. அப்பர் சொன்னதை. அமர்நீதியார் துளையில் ஏறும்போது திருநல்லூர் மேவிய சிவபெருமானை வணங்கியதும் அடிமைத்தரத்தில் பிழைப்படாதது உண்மையாயின் துளை நேர்பட வேண்டும் என்று கூறியதும் சிந்திக்கத்தக்கது. இறைவருடைய கோவணமும் அமர்நீதியாருடைய அடிமை தொண்டும் சமம் என்பதை உலகிற்கு உணர்த்தும் பொருட்டு துளை நேர்பட நின்றது அப்படின்னு சொல்றாங்க. சோ சிவனடியாருக்கு கோவணம் தருவது சிறந்த புண்ணியம். கோடி யுகம் சிவலோகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. சோ சிவனடியாருக்கு கோவணம் தர்றது சிறந்த புண்ணியம். கோடி யுகம் சிவலோகத்தில் இருப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓடும் செம்பொன்னும் ஒக்க நோக்கிடும் உத்தம அடியார்கள் உலகை வெறுத்தவர்கள், அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள், அச்சம் மறைப்பதற்காக கோவணம் மட்டும் உடுப்பர். வான் பிறைக்கு வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன என்று கூறுவர். முடிதரித்த மன்னர்கள் அவர்களது திருவடியில் வீழ்ந்து கிடப்பர். தேவர்களும் சித்தர்களும் பணி கேட்பர். அவர்களது பெருமையை அயன்மாலும் அறியார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடியார்களுடைய அந்த தன்மைகளை பத்தி இங்க எடுத்து சொல்றாங்க. சோ இப்ப ஞானியர்களுக்கும் அப்படித்தானே, அவங்களுக்கு வெளியில விட்டாலும் சரி மண்ணுல ஓட விட்டாலும் சரி எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுதான் இல்லையா. அந்த இது மாதிரி இதை சொல்றாங்க. அப்புறம் இத்தகைய பற்றற்ற பரமசிவன் அடியார்களுக்கு அற்றமறைக்க கோவணம் தரும் தொண்டு சால சிறந்தது அன்றோ. அத்திருத்தொண்டினையே தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டார் அமர்நீதியார். அவருடைய அன்பு வெள்ளம் போல பெருகி நின்றது. அன்பில்லார் செய்யும் அறம் பெரும் பயன் தராது. அன்புடன் செய்வார் செய்யும் அறம் சிறிதே ஆயினும் மலையினும் மான பெரிதாக பயன் தரும். அன்போட கொடுக்கணுங்கிறத
இங்க சொல்றாங்க. சோ இவருடைய அன்பு அளவிறந்தது என்பதனை குறிக்கும் பொருட்டு தொண்டர் அன்பனின் தூய நீராடுதல் வேண்டி இறைவர் வருகின்றார் என்று அடிகள் குறிப்பிடுகின்ற அந்த அழகு உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றது. திருமடம் புதுக்குதலும் சிறந்த அறமாகும். அந்த காலத்துல எல்லாம் மடங்கள்லாம் போய் கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் சிறந்த அறம். ஆலயம் புதுக்குவதினும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆலயம் புதுக்குவதை காட்டிலும் உயர்ந்தது இந்த திருமடங்கள் அமைப்பது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்காங்க. ஆலயம் இறைவன் உறைவது, திருமடம் அடியார் பலர் உறைவது, தவமும் தியானமும் புரியும் அன்பர்கள் உள்ளமே இறைவன் நடனம் புரியும் அரங்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ தவமும் தியானமும் புரியக்கூடிய அன்பர்களுடைய உள்ளம்தான் இறைவன் நடனம் புரியும் அரங்கு ஆதலின் திருமடம் இறைவனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மார்க்சிஸ். ஸோ இதுதான் அமர்நீதி நாயனாருடைய புராணமாக இங்க நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லோருக்கும் எனக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மார்க்சிஸ்.